சேகர் பாபு, முஸ்தபா முன்னிலை. அவர் மதுரை மத்திய தொகுதிக்கு நம்ம டிபேட் வேணுமா கிளம்பி போனோம். கடைசியா நம்ம டிபேட் முடிச்சுட்டு தான் நான் தொகுதிக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாரு திரு முஸ்தபா அவர்கள். பட் அங்க சுந்தர் சி தான் டஃப் கொடுக்காருன்னு பார்க்கும்போது ஒரு பிளாக் ஹார்ஸா. Honestly, I'm quite happy to see him lead. A very nice man. நம்ம பொறுத்து பார்ப்போம் அவர் ஜெயிக்கிறாரா இல்லையான்னு. மயிலாப்பூர்ல வந்து தாவேகா முன்னிலை, கரூர்ல எம்ஆர் விஜயபாஸ்கர், தர்மபுரியில சௌமியா அன்புமணி பாக்குறோம். ராணிப்பேட்டை மாவட்டத்துல 3 விசில். ஷோலிங்கர் மட்டும் காந்தி வந்து எல்லா ஜெயிச்சு வருவாரு. அவர் ராணிப்பேட்டையிலேயே அவருடைய தொகுதியிலே விசில் முதலில் பாக்குறோம். திருவண்ணாமலை சர்ப்ரைசிங்லி லாட் ஆஃப் ரெட் இல்ல. திருவண்ணாமலை திமுகவுடைய பேஸ்டர் இல்லையா திருவண்ணாமலை. அதிமுக 78 வந்திருக்காங்க. 15 அமைச்சர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட 15 அமைச்சர்கள் பின்னாடி சந்திக்கிறத பார்க்கணும். இந்த லிஸ்ட்டை நம்ம கேட்கோம் இல்லையா. ராஜா மோடி இருந்திருக்கிறார் இந்த தலைமை செய்தியாளர் ராஜா அந்த 15 அமைச்சர்கள் பட்டியல் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தலினுடைய முடிவுகள் 10 மணி நிலவரப்படி முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்ட 15 அமைச்சர்கள் வந்து பின்னணி தற்போது சந்தித்து வருகின்றனர். அமைச்சர்கள் துரைமுருகன், சேகர் பாபு, கே நேரு, பிடிஆர் பழனிவேல்ராஜன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, டிஆர்பி ராஜா, ஏவாவேலு, தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், கோவி பெரியன், ஆவடி நாசர், கைவெளி செல்வராஜ், மதிவேந்தன், முத்துசாமி உள்ளிட்ட 15 அமைச்சர்கள் தற்பொழுது பின்னடைவை சந்தித்து வருகின்றனர். 10 மணி நிலவரப்படி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கொளத்து தொகுதியில் 3வது பின்னும் பின்னடைவில் தான் உள்ளார். அதே போல வந்து துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினும் வந்து சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் வந்து அவர் தற்பொழுது வந்து பின்னடைவை சந்தித்துள்ளார். தற்போதைய 10 மணி நிலவரப்படி 15 அமைச்சர்கள் தற்பொழுது தமிழகத்தின் பின்னடைவை சந்தித்து வருகின்றனர் என்பது தகவலாக உள்ளது. சரி.